பெற்றோரை மதியுங்கள், பேரின்பம் காணுங்கள். காட்சி 1. இடமில்லம். கதை மாந்தர்கள் பரமசிவன், பார்வதி, சிங்காரம் என்ற சில்வண்டு. பெற்றதாய் இதனை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சினை மறந்தாலும், கண்கள் 2 இமைக்க மறந்தாலும், நற்று வைத்தோர் உள்ளிருந்து ஓங்கும் நமசிவாயத்தை நான் மறவேன். பார்வதி, பார்வதி, அந்த சாவி எங்க எடுத்துட்டு வா. சரி, இதோ கொண்டு வர்றேங்க. டே சில்வண்டே, டே சில்வண்டே, எங்கடா இருக்க? என்னப்பா நையின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? உன் பிடிவாதத்துக்கு ஒரு முடிவு கட்டதாண்டா. அப்படி என்ன நான் பெருசா கேட்டுட்டேன்? ஒரு 1 லட்சத்துக்கோ இல்ல ஒரு 1.5 லட்சத்துக்கோ சின்ன வண்டி தானே கேட்டேன். ஊர்வலகத்துல வேற யாரும் வண்டி வாங்கி ஓட்டலையா என்ன? டே மகனே சில்வண்டு, நீ வண்டி கேட்டதை கூட ஒத்துக்கலாம். ஆனா நீங்க வண்டி வாங்கி தந்தாதான் இனிமே நான் குளிப்பேன், அது வரைக்கும் நான் குளிக்க மாட்டேன்னு சொல்லி கூத்து கட்டி அடிக்கிற பாரு. அதை தாண்டா மகனே எங்களால சகிக்க முடியல. ஆமா ஆமா, பெருசா பேச்சு மட்டும்தான் பேச தெரியும். போ தாய் கிழவி. டே ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. ஆத்தா பாசத்தை அறியாதவனோ, ஐயன் வேர்வைய மதிக்காதவனோ வாழ்க்கையில உருப்பட்டதா சரித்திரமே இல்ல, தெரிஞ்சுக்க. உன் பழமொழியெல்லாம் தூக்கி குப்பையில போடு. விடு பார்வதி, பயல சும்மா திட்டாது. டே சொல்லு, உங்க அப்பனுக்கு முன்னாடி மாதிரி உழைக்க முடியல. அப்படியே உசுறு கொடுத்து உழைச்சாலும் விவசாயத்துல ஒண்ணுமே கிடைக்க மாட்டேன். மண்ணுல விதை போட்டா ஒண்ணு தண்ணி பத்த மாட்டி, இல்லைன்னா மழை கொட்டுன்னு கொட்டி வயல் முழுக்க தண்ணி நினைந்து பயிர்கள்லாம் நாசமா போகுது. இதுல நான் எப்படி இந்த குடும்பத்தை கரை சேர்க்கிறேன்னு தெரியல. அதுல வேற நீனு புதுசா கேட்டு பிடிவாதம் பண்ணா இந்த அப்பா என்னப்பா பண்ணுவேன்? அது ஓன் தலையெழுத்து. எனக்கு இப்ப வண்டி வந்தே ஆகணும். இனிமேனாச்சும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கப்பா. சரி, அதை விடு, என் கஷ்டம் என்னோட போகட்டும், நீ நல்லா இரு. பார்வதி, அந்த சாவியை கொடு. இது அப்பா என்னால முடிஞ்சது, பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லு. இது என்ன வண்டி? டிவிஎஸ்ஸா? பார்த்துட்டா போச்சு. என்னப்பா நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு, ஆனா இல்ல. சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நன்றி தகப்பா. டே சில்லு, பாத்தியா உங்க ஐயன் டவுனுக்கு போய் நீ கேட்டியே அது என்னது, ராகி மால்ட்டா ராகி போல்ட்டா, அந்த வண்டியை வாங்கிட்டு வந்திருக்காருடா. 1 கோடி அப்பு, 1 கோடி. இந்த வண்டியோட விலை 1 கோடி. பார்த்து பத்திரம். தாய் கிழவி, இது உனக்கு 1 கோடியா? நான் கேட்குறேன், இது உனக்கு 1 கோடியா? நான் லந்தா, அது என்ன சொன்ன? ராகி மால்ட்டா ராகி போல்ட்டா? இது பேரு ராயல் என்ஃபீல்டு. எங்க நீ சொல்லு பாப்போம். அட போடா, உனக்கு வர வேலை இல்லை. உனக்கு என்ன தெரிய போகுது? கிளம்பு, காத்து வரட்டும். காட்சி 2. இடம் சாலை. கதை மாந்தர்கள் டக்ளஸ், சில்வண்டு, ஜில், ஜங் மற்றும் ஜக். வண்டி வேற வந்துருச்சு. ஒரு குளியலை போட்டுட்டு கிளம்பிட வேண்டியதுதான். கையில அவுக்கவே இல்லடா. பாடாடே. என்ன பங்கு, வண்டிலாம் புதுசா இருக்கு? வண்டி மட்டுமா புதுசு? இந்த சட்டை புதுசு, இந்த வாட்ச் புதுசு, இந்த கண்ணாடி புதுசு. கலக்குறப்போ அது சரி, நான் உன்னை பார்க்க தான் பங்கு வந்தேன். என்ன பக்கம்? என்ன பங்கு? என்ன விஷயம்? என்ன விஷயமா? என்ன பங்கு இப்படி கேட்டுட்ட? புதுசா வண்டி வாங்கி அதில் நம்ம கேங்கோட சுத்தணும்னு எத்தனை நாள் கனவு கண்டிருப்போம். அது இப்ப நடக்க போகுது பங்கு. ஆமா பங்கு, நம்ம மத்த பசங்களா எங்க? இதோ வந்துட்டாங்க பாரு.
எல்லாரும் சேர்ந்து கிளம்பி வந்துட்டோம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. ஸ்ரீநாதப்பா எவன் எடுத்தோம் எங்க ரோட்டு மாறாதப்பா. கமலா ஹலோ ஆபீஸ்கா? ஐயோ பாவம். கிளையன்ட்லாம் மீட் பண்ணிட்டீங்களா? ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடியா தான் இருக்கு, வந்து ஆரம்பிச்சிடலாம். ஓ இன்னைக்கு தான் நிலவரமா? மாநாடா? மாநாட்டில் அச்சச்சோ, சரி நம்ம நியூஸ் பேப்பர் படிப்போம். ஓ தங்க விலை இவ்வளோ ஏறிடுச்சா? இன்னைக்கு மாநாட்டுக்கு போயாகணும். 1000 2000 3000 நமக்கு எதுக்கு வம்பு? தக்காளி எவ்வளோக்கு வாங்கணும்? வெங்காயம் எவ்வளோ கிலோ வாங்கணும்? 1000 2000 3000 அடக்கடவுளே. நேத்து ஆபீஸ் போனியாடா? நான் வரலையே, அங்க பாரு விழுந்து கிடக்குறாங்க. நம்மளால என்ன முடியும்? நாளைக்கு ஆபீஸ் வருவியாடா? நான் வர மாட்டேன். ஏன்டா நேத்து பாதியிலே போயிட்டேன்? ஹலோ. இந்த வந்துகிட்டு இருக்கேன். நிப்பாட்டு நிப்பாட்டு, வண்டியை நிப்பாட்டு. என்னடா பங்கு புதுசா பாட்டெல்லாம் பாடுற? அங்க பாரு, தாத்தா கீழே விழுந்து கிடக்குறாரு. ஆமாண்டா. டேய் வாங்கடா வாங்கடா. டேய் அந்த கைய புடிடா. டேய் இந்த கையை பிடிடா. டேய் தலைய புடிடா. டேய் செல்ஃபி எடுடா. எனக்கு அனுப்பு, எனக்கு அனுப்பு. டேய் மீடியால போட்டு எவ்வளவு லைக் வருதுன்னு பாருடா. ஆமாண்டா பங்கு, லைக் சும்மா பிச்சுக்கோ. டேய் பாவண்டா தாத்தா, வாங்கடா முதலுதவி செய்யலாம். டேய் சில்லு, சீக்கிரம் வாடா, சுத்த வேண்டிய இடம் நிறைய இருக்கு. ஆல்வின் பள்ளி மாணவர்கள் வருகை. ஹோம்வொர்க் முடிச்சிட்டியாடா? நான் முடிச்சிட்டேன்டா, நீ முடிச்சியா? ஆமாண்டா எக்ஸாம் முடிச்சிட்டேன்டா. எக்ஸாம் வேற வந்துட்டு இருக்குடா, அது படிக்க ஆரம்பிச்சிடும்டா. அங்க பாருடா. ஐயோ பாவம், வாண்டான்னு போய் பாப்போம். தாத்தா தாத்தா நில்லுடா, தண்ணி எடுத்து வரேன். நன்றிப்பா. யாருப்பா நீங்க? தாத்தா நாங்க ஆல்வின் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறோம். என்ன தாத்தா உங்களுக்கு? ஒன்றும் இல்லைப்பா, கல்லு தடிக்கு கீழே விழுந்துட்டேன், அடிபட்டுருச்சு. இப்போ பரவாயில்ல, யாரும் உதவி செய்ய முன் வரல. நீங்கள் மட்டும்தான் எனக்கு என்னன்னு போகாமல் உதவி செய்ய வந்தீங்க, மிக்க நன்றி. எங்கள் பள்ளியில் சொல்லிக் கொடுத்த பழக்கம் தாத்தா அது. பெற்றோர் பிறர்களை மதியுங்கள், ஒழுக்கத்துடன் இருங்கள், மனிதநேயத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்பார்கள் எங்கள் பள்ளியில். இது போன்ற அறிவறிகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் அழகாக சொல்லி சொல்லி வளர்ப்பார்கள். எங்கள் தலைமை ஆசிரியரோ படிப்பை விட பண்புதான் முக்கியம் என எங்கள் பல முறை அறிவுரை கூறினார்கள். படிப்பும் ஒழுக்கமும் இரு கண்கள் என்பார்கள் எங்கள் ஆசிரியர்கள். நல்லதுப்பா, நல்லது, அருமை அருமை. நல்ல பள்ளியில் படிக்கிறீர்கள், இப்படியே பண்போடு படித்து பெரியாளாகுங்கள். நன்றி தாத்தா, வருகிறோம். காட்சி 3, இடம் மருத்துவமனை. கதை மாந்தர்கள் சோமு, மருத்துவர், நண்பர்கள் மற்றும் பெற்றோர்கள். ஹலோ. டேய் ரோட்டை பார்த்து ஓட்டுடா. டேய் சிக்னல் போட்டாங்க, வண்டியை நிறுத்துடா. டேய் நம்மள மாதிரி இலசுங்கள்லாம் வண்டியை சிக்னல்ல நிப்பாட்டுவாங்களா என்ன?
வண்டிய 100ல ஓட்டுறாப்ப அங்க பாத்துக்கலாம். ஓட்டிட்டா போச்சு. அங்க பாரு யாரோ விழுந்துட்டாங்க, காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. சீக்கிரமா டாக்டர் கூப்பிடுங்க. இப்போ அட்மிஷன் ஃபீஸ் 2 லட்சம் கட்டுங்க, அப்புறமா பேசுங்க. 2 லட்சமா? ஹலோ ஹலோ அப்பா, ஆக்சிடென்ட் ஆச்சுப்பா, சீக்கிரம் வாப்பா. டாக்டர் நீங்க வந்து ஆக்சிடென்ட் கேஸ். எப்படிப்பா தம்பி அடிபட்டுச்சு? ஆக்சிடென்ட் ஆகி கீழே வந்துட்டோம் டாக்டர். பார்த்து மெதுவா வண்டி ஓட்டக்கூடாதாப்பா, இந்த காலத்துல கை கால் ரொம்ப முக்கியம், அதை விட உயிர் முக்கியம். சோமு அந்த சிரட் எடுங்க. அடம்புடிச்சு வண்டியை வாங்கி தேவையில்லாத உடல் வேதனை வேற. கடனை உடனே வாங்கி வண்டி வாங்கி கொடுத்தா நல்லா இருந்த கை காலை இப்படி பண்ணிட்டீங்களே. டே எல்லாரும் வண்டிய ஜாலியா ஓட்டுறத பார்த்து நம்மளும் ஓட்டுன தப்பா போச்சுடா. அதுதான் இப்ப இப்படி கிடக்குறோம்டா. ஆமாண்டா, பெரிய தப்பு பண்ணிட்டோம். எல்லாரும் ஒரே வண்டியில வந்து அதுவும் ஃபோன் பேசிட்டு ஹெல்மெட் போடாம வந்து இப்படி கிடக்குறோம். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், அதான் இப்ப அனுபவிக்கிறோம். இப்பதான்டா பெற்றோரின் அருமை புரியுது. இனிமே அவங்கள மதிச்சு நடக்கணும். எங்களை சேட்டப் பண்ணி நீங்களும் கஷ்டப்படாதீங்க. இந்த சமூகத்தை